ஹே கைஸ் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸி மெத்தடில் ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் வைஸ் உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அது பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த டிலேவுமே இல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல 1/2 கிலோ எலும்பு இருக்கிற சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது இதிலையே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியுப்பு, இதிலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதில் ஒரு கை நிறைய மல்லி இலை, கொஞ்சமாக கசூரி மேத்தி, இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இப்போ இதிலேயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளும் சிக்கனோட கோட் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இதை மினிமம் 15லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். நான் இந்த இடத்துல இந்த சிக்கனை 1 hour பக்கமாக மேரினேஷனுக்கு வச்சுருந்தேன். இப்போ இந்த சிக்கனை நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை அந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம். ஆக்சுவலாக நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் அந்த எண்ணெயில் சேர்த்துருந்தேன்ல, அது வெறும் ஃப்ளேவருக்காக மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாட்டி விட்டுடலாம். ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி மேரினேட் பண்ண சிக்கன் போட்டு நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் சிக்கனை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு இது நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை லிட்டை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கன் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நான் இந்த சிக்கனுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கல. ஏன்னா சிக்கன்லேருந்து இது மாதிரி தண்ணி விடும். இந்த தண்ணியே சிக்கன் வெந்து வரதுக்கு போதுமாக இருக்கும். மூடி போட்டு குக் பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம் டு சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட பொடி உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் குக் பண்ணலாம். நான் இந்த இடத்துல 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் பொடி உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சிக்கன் தண்ணி எல்லாம் வற்றி நல்லா வெந்து இந்த அளவுக்கு ட்ரையாக ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை உப்பு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு கை நிறைய மல்லி இலையை மேலே தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.